வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். காத்து வாக்குல ரெண்டு காதல். ஹே காத்து வாக்குல ரெண்டு காதல். ஈஸ்வரி வா, நீ கேட்ட 10 கோடி பாரு. அதுக்குள்ள ரெடி பண்ணிட்டியா? 10 கோடியுமா? பாரு ஈஸ்வரி. எப்படி ரம்யா? ஃபைனான்ஸ் வச்சிருந்த நாங்களே உடனே 10 கோடி கேட்டா ரெடி பண்ண முடியாம தவிப்போம். கேட்ட 1 hourல கொண்டு வந்துட்டியே. வீட்ல எதுவும் பணம் அச்சடிக்கிற மிஷின் வச்சிருக்கியா? சரவணன் கொலைகேஸ்ல மாட்டினா உன் அப்பாவே காட்டி கொடுத்து அவரை காப்பாத்துற. இப்போ நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல அவரை அரெஸ்ட் பண்ணதும் கேஸ வாபஸ் வாங்குறதுக்காக அப்பா 10 கோடி பணத்தை கொண்டு வந்து நீட்டுற. யாருமா நீ? போதும் ஈஸ்வரி, போதும். நீ கேட்ட பணத்தை கொடுத்துட்டல. முதல்ல கேஸ வாபஸ் வாங்க, விளையாடாத. இரு ரம்யா, ஏன் அவசரப்படுற? நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, லைஃப்ல நிறைய ஏமாந்துட்டேன், இனிமே ஏமாற மாட்டேன்னு. 10 கோடி கரெக்டா இருக்கான்னு நான் முதல்ல செக் பண்ண வேணாமா? அதுவும் எல்லாம் நல்ல நோட்டா இருக்கான்னு வேற நான் பார்க்கணும்ல. ஐயோ, எல்லாம் நல்ல நோட்டு, சரியாதான் இருக்கு. நான் பார்த்துட்டேன். நான் செக் பண்ணிடுறேன், இரு. சரி, செக் பண்ணு. செக் பண்ணிக்கோ. இதோ பாரு. பாரு. ஆஹா, பா, எவ்வளவு நாள் ஆச்சு இந்த வாசனை எங்க வீட்ல வந்து. கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிடுறேன். பரவாயில்ல, எல்லாம் கரெக்டா இருக்கு. மத்ததையும் செக் பண்ணிடுறேன். நீங்க சொத்தெல்லாம் வித்துட்டு தெருவுக்கு போறன்றது ஊர்ல யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. இன்னைக்கே வீட்டை காலி பண்ணி கொடுத்துட்டீங்கன்னாக்கா, இன்னைக்கே இந்த வீட்டையும் சேர்த்து தானே எழுதி கொடுத்துருக்கீங்க. இது என் வீடு தானே. ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. அண்ணே, அதெல்லாம் முடியாதுண்ணே. இப்போ இந்த நிமிஷமே நீங்கள் இங்கேருந்து கிளம்புனா போதும். பேசின காசை கொடுக்க வக்கில்ல. உங்க பொண்ணு ரொம்ப திமிரா பேசுறாங்க. நீங்க வீட்டை காலி பண்ணிக்கோங்க. இப்ப என்ன, மிச்ச பணம் தானே வேணும், அவ்வளவுதானே? ஈஸ்வரி, ஓகே தானே? இரு இரு இரு, ஓகேவா தான் இருக்கு.
இருந்தாலும் நான் மத்ததையும் செக் பண்ணிடுறேன். டவுட் இருக்க கூடாதுல்ல? கரெக்டா இருக்கு. சரி ரம்யா, எல்லா கட்டும் இப்படித்தானே இருக்கும்? இல்ல நடுவுல ஏதாவது கலந்து வச்சிருக்கியா? அப்படிலாம் எதுவும் இல்ல. சரி பரவாயில்ல, நான் உன்னை நம்புறேன். இதுல எத்தனை கட்டு இருக்குன்னு மட்டும் எண்ணிடுறேன். கரெக்டா இருக்கு. கரெக்டா இருக்கு. கரெக்டா 10 கோடி இருக்கு ரம்யா. பரவாயில்ல, சரவண மாதிரி நீ என்ன ஏமாத்தல. ஆனா எனக்கு ஒரு டவுட் ரம்யா. சரவணனுக்காக இப்படி கேட்டதும் 10 கோடி கொண்டு வந்து கொடுக்கறியே, அப்படி சரவணன் உனக்கு என்னதான் பண்ணிட்டாரு? நியாயமா பார்த்தா உன் அப்பா பேச்ச கேட்டு உன்னை விட்டு என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அவன் எக்கேடோ கெட்டு போகட்டும்னு அவனை நீ விட்டுட்டு தானே போயிருக்கணும். ஆனா அதையும் தாண்டி அவனுக்கு ஒரு பிரச்சனைனதும் இப்படி பணத்தை கொண்டு வந்து கொட்டுறேன்னா கண்டிப்பா அதுக்கு காரணம் இல்லாம இருக்காது. இப்படி சரவண மேல நீ உயிரா இருக்கிற அளவுக்கு அவரை என்ன பண்ணாருன்னு எனக்கு கொஞ்சம் சொல்றியா? இல்ல இப்ப நீ ஏன் டென்ஷன் ஆகுற? இப்படி நீ டென்ஷன் ஆகுறத பார்த்தா உங்க 2 பேருக்குள்ள வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதான் உன்னை இப்படி எல்லாம் செய்ய வைக்குது. கரெக்ட் தானே? என்ன நான் பேசுறதெல்லாம் கேட்டு கடுப்பாகுதோ அப்படியே நான் ஓங்கி அரைஞ்சிட்டு இந்த பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போகணும் போல தோணுமே. தாராளமா போறம்யா, எனக்கு எந்த கவலையும் இல்ல. என்ன நீ காப்பாத்தணும்னு நினைக்கிற சரவண உன் அப்பா மாதிரியே ஜெயிலுக்கு போயிடுவான், அவ்வளவுதான். ஈஸ்வரி, உனக்கு இப்ப பணம் கிடைச்சிருச்சுல, ப்ளீஸ் வா, கேஸ வாபஸ் வாங்க. எனக்கு வேற எதுவும் வேண்டாம். நான் எதுக்காக சரவணனுக்கு இதெல்லாம் செய்யறேன்னு நான் இப்ப சொன்னாலும் உனக்கு புரியாது. ஓ, ஆல்ரெடி நீ உன் மனசுல எங்களை தப்பாதான் முடிவு பண்ணிட்ட. அது இல்லைன்னு நானும் எவ்வளவோ புரிய வைக்க ட்ரை பண்ணேன். ஆனா அது முடியவே முடியாதுன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். முதல்ல சரவணனை வெளியே விட சொல்லு, அது போதும் எனக்கு. வா போலாம். இரு 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 இரு, என்னால ஸ்டேஷனுக்குலாம் வந்து அந்த ஆள் மூஞ்சில எல்லாம் முழிக்க முடியாது. நீ போ, நான் ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன். நம்பி போ ரம்யா, அப்படியெல்லாம் நான் ஏமாத்த மாட்டேன். நம்பினவங்களுக்கு துரோகம் செய்யறதுக்கு நான் என்ன சரவணனா? அட போ ரம்யா, எதுக்கு இங்கே நிக்கிற? சரவணனை ரிலீஸ் பண்ண வேண்டாம்? போ 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 போ. அட போ ரம்யா, போ 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 போ. சரவணா, இரு வரேன். ஆமா சார், கொஞ்சம் இருங்க, நான் திரும்ப கால் பண்றேன். வந்துட்டியா? இவனை விட்டு லேஸ்ல போக மாட்டான் போலயே. இப்பதான் அவன் முன்னாடி போன் பண்ணான், கேஸை வாபஸ் வாங்குறாளாமே. ஆமா, அவகிட்ட போய் என்ன சொன்ன? இதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில வரமாட்டேன்னு காலில் விழுந்து கெஞ்சினியாமா? இதுதான் கட்டின பொண்டாட்டிக்கு இன்னொருத்திக்கு இருக்கிற வித்தியாசம். தான் புருஷன் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சு நீ மன்னிப்பு கேட்டதும் கேஸை வாபஸ் வாங்கினா பாரு,
அவ தான் பொண்ணு, நீயும் இருக்கிறியே. யோ கான்ஸ்டபிள் சார், அவனை வெளியே அனுப்பிச்சுடியா. சரவணா, நான் சொன்னேன்ல, நான் வந்துட்டேன். ஓபன் பண்ணுங்க. வா வா போலாம். வா சரவணா, போலாம். தம்பி இங்க வாங்க. இதுக்கப்புறமாவது பொண்டாட்டிக்கு உண்மையா இருங்க, புரியுதா? இன்னொரு தடவை இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, இதே மாதிரி உன்னை உட்கார வச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன், அடிச்சு பிரிச்சு மேய்ஞ்சிருவேன், பார்த்துக்கோ. உனக்கும் தாமா, அவனுக்கு இன்னொருத்தியோட கல்யாணம் ஆயிடுச்சு. இதோட அவனை விட்டு ஒதுங்கி உன் வாழ்க்கையை மட்டும்தான் பார்க்கணும், புரியுதா? கிளம்பு போ. சரவணா, போலாம் வா. ஒரு நிமிஷம் ரம்யா, சொல்லு. ஈஸ்வரி எப்படி கேஸை வாபஸ் வாங்கினா? எனக்கு அவளை பத்தி நல்லாவே தெரியும். என் மேல அக்கறை வந்து அவ கேஸை வாபஸ் வாங்கியிருக்க வாய்ப்பே இல்லை. ரம்யா, அவ அப்படிப்பட்டவளா இருந்திருந்தா இந்த பொய் கேஸையே கொடுத்துருக்க மாட்டா. நீ இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் என்னவோ நடந்திருக்க. சொல்லு சொல்லு ரம்யா. அதெல்லாம் ஒண்ணும் நடக்கல சரவணா. நீ வெளியே வந்துட்டல, அது போதும். வா போலாம். முடியாது. என்ன நடந்துச்சு, எதுக்காக ஈஸ்வரி கேஸை வாபஸ் வாங்கினான்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரி நீ அவளை போய் பார்த்து பேசியிருக்க. அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ரம்யா சொல்லு, எதனால அவ கேஸை வாபஸ் வாங்கினா? சொல்லு ரம்யா. நான் அந்த கேஸ வாபஸ் வாங்குறேனே வச்சுக்கோ, அதனால எனக்கு என்ன லாபம்? நீ என்ன சொல்றேன்னு புரியல. புரியல? சரி இரு, நான் உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நான் இந்த கேஸ வாபஸ் வாங்கணும்னா நீ எனக்கு 10 கோடி ரூபாய் பணம் தரணும். ஹேய், அறிவில்லை உனக்கு? அவ கேட்டான்னு அவ்வளவு பெரிய அமௌண்ட் போய் கொடுத்துட்டு வந்தியா? என்ன வேற என்ன பண்ண சொல்ற? கேஸ் வாபஸ் வாங்க மாட்டேன்னு ஈஸ்வரி ஸ்ட்ராங்கா நிக்கிறா. உன்னை எப்படி சரவணா ஜெயிலுக்கு போக என்னால விட முடியும்? இப்படி ஒரு விஷயம் நடந்தது இன்னும் அத்தைக்கு கூட தெரியாது. அதான் யாருக்கும் தெரியறதுக்குள்ள உன்னை வெளியே கொண்டு வந்துடணும்னு நினைச்சேன். அதான் அதுக்கு அவ கேட்ட பணத்தை கொடுக்கறது தான் சரின்னு தோணுச்சு. அதான் கொடுத்தேன். விட சரவணா, பணம் தானே, போனா போட்டும். உன்னை ரிலீஸ் பண்ணிட்டாங்கல்ல, எனக்கு அது போதும். வா போலாம். வா சரவணா போலாம். போலாம். நீ வண்டி எடு, நான் உடனே ஈஸ்வரியை பார்க்கணும். ஈஸ்வரியவா? எதுக்குடா? டைவர்ஸ் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. வா. இல்ல சரவணா, வேண்டாம். சொன்னா கேளு. வா போலாம். நான் சொல்றது கேளு சரவணா, ப்ளீஸ். சரவணா வா. சரவணா, சரவணா சொன்னா கேளு. ஏய் ஈஸ்வரி, எங்கடி இருக்க? சரவணா, வேண்டாம் சரவணா. ரம்யா, சும்மா இரு. தயவு செஞ்சு நீ கொஞ்சம் சும்மா இரு. ஈஸ்வரி, ஏய் ஈஸ்வரி, எங்கடி இருக்க?
ரம்யா ப்ளீஸ் முடியாது நான் ரம்யா வேண்டாம், நம்ம போயிடலாம். ஈஸ் சரவணா, இப்ப எதுக்கு நீங்க கத்திக்கிட்டு இருக்கீங்க? இப்பதானே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வரீங்க. என்ன திரும்பவும் அங்கேயே போகணுமா? சீ வாய மூடுறி. உனக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒன்று இருக்கா இல்லையாடி? இவ்வளோ கேவலமா நடந்துக்கிறியே. நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி. சரவணா, அவசரப்பட்டு வார்த்தையை விடாத. சொன்னா கேளு, போயிடலாம். போதும் ரம்யா, பொறுமையா இருந்ததெல்லாம் போதும். இதுக்கு மேல இருக்க முடியாது. என்னடி என்னவோ வார்த்தைக்கு வார்த்தை நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்ற? நான் மனசறிஞ்சு துரோகம் பண்ணது இவ ஒருத்திக்கு தான், உனக்கு கிடையாது. அத நல்லா உன் மண்டையில ஏத்திக்கோ. ஏய், இல்ல கேக்குறேன், கட்டினா உன்னதான் கட்டுவேன்னு நானா சொன்னேன்? நீதான் அடி அடம் பிடிச்சு என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்ச. என் தங்கச்சி ட்ரீட்மெண்ட்டுக்கு காசை கொடுத்து என் அம்மாவை மனசுல லாக் பண்ணி அது மூலமா இந்த சம்பந்தத்தை முடிச்சது யாரு? சரவணா, நீயா இல்ல நானா? ஆமாடி, நான் உன்னை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ரம்யாவை காதலிச்சன் தான். ஏன் ஊர் உலகத்துல கல்யாணத்துக்கு முன்னாடி எவனும் லவ் பண்ணதே இல்லையா? அத உன்கிட்ட சொன்னா நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வருங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் சொல்லல. மத்தபடி உன் மேல ஒரு பயமும் கிடையாது. ரம்யா என் மனசை விட்டு முழுசா நீங்கிற வரைக்கும் என் விரல் கூட உன் மேல படக்கூடாதுன்னு நினைச்சேன்டி. அந்த அளவுக்கு நான் உனக்கு உண்மையா இருந்தேன். இவ்ளோ சொல்றியே, ரம்யாவால தான் நம்ம பிரிஞ்சோன்னு. ஆனா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு நினைச்சதே ரம்யா தாண்டி. நாம இதுக்கு முன்னாடி காதலிச்சிருந்தாலும் இப்ப ஈஸ்வரி தான் உன் பொண்டாட்டி. நீ அவளுக்காக தான் வாழணும். எல்லாத்தையும் மறந்துட்டு ஈஸ்வரிக்கு ஒரு நல்ல புருஷனா இருன்னு உனக்கு நல்லது நினைச்சதே ரம்யா தான். அதுக்கப்புறம் தான் நான் என் மனசால உன்னை முழுசா ஏத்துக்கிட்டு உன் கூட வாழ ஆரம்பிச்சேன். என்னால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு அந்த வாழ்க்கையில உண்மையா இருந்தேன். ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப என்ன சொன்னீங்க? இவ சொன்னதுக்கு அப்புறமா தான் என் கூட புருஷனாவே வாழ ஆரம்பிச்சீங்களா? அப்படின்னா அதனாலதான் கல்யாணம் பண்ண புதுசுல என்கிட்ட இருந்து விலகி விலகி போனீங்க. அப்போ நம்ம முதல் இரவு கூட இவ சொன்னதுக்கு அப்புறமா தானே நடந்துச்சு. கட்டின பொண்டாட்டிக்கு எப்ப புருஷனா இருக்கணும் கூடாதுங்கிறத கூட இன்னொருத்தி சொல்லிதான் கேப்பீங்களா? நீங்கெல்லாம் ஒரு ஆம்பளை. ஈஸ்வரி, இதான் உனக்கு நல்லது நினைக்கிறவங்களை கூட கேவலப்படுத்தி பேசுறதுதான் உன்னோட குணம். ரம்யா என்கிட்ட சொன்ன விஷயத்தையும் நமக்குள்ள நடந்த விஷயத்தையும் முடிச்சு போட்டு தப்பா பேசுற அளவுக்கு உன் மனசுல அழுக்கேறி போயிருக்க. இந்த ஜென்மம் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கூட நீ எல்லாம் திருந்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன தைரியம் இருந்தா கட்டின புருஷன் மேல பொய் கேஸ் கொடுத்து அவனை ஜெயிலுக்குள்ள அனுப்ப பார்த்திருக்கல நீ? இப்ப கூட நீ கர்ப்பமா இருந்த, உன் வயித்துல இருந்த கரு களைஞ்சிருச்சுன்னு நீ சொல்றத என்னால சத்தியமா நம்பவே முடியல. யாருக்கு தெரியும் என் மேல பொய் கேஸ் கொடுத்த நீ இந்த பொய்யை மட்டும் சொல்றதுக்கு தயங்குறவளா என்ன? அப்படியே உன் கருவுல இருந்து என் புள்ள களைஞ்சிருந்தாலும் ஒரு வகையில அது எனக்கு நிம்மதி தாண்டி. உன்ன மாதிரி ஒருத்தியோட வயித்துல என் புள்ள வளரவே வேண்டாம். போதும், நிறுத்துங்க. ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுறீங்க. கட்டின பொண்டாட்டி இருக்கும்போது போலீஸ் தேடுதுங்கிறத ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு அவ வீட்டுல போய் கடந்தீங்களே, அதெல்லாம் தப்பே இல்லையா? இல்ல இன்னொருத்தியோட புருஷன்னு தெரிஞ்சிருந்தும் உங்களை கூட்டிட்டு போய் அவ வீட்டுல மறைச்சு வச்சிருந்தாலே அது தப்பு இல்லையா? ஈஸ்வரி, சரவணனை அந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்த நினைச்சது தப்பா? ஏய், ஏன் புருஷனை காப்பாத்துறதுக்கு முதல்ல நீ யாருடி?
அவரு தாலி கட்டினது எனக்கா இல்ல உனக்கா? சரி, நீ சொல்றபடியே வர. நான் தான் அந்த கொலையை பண்ணேன்னு நியூஸ்ல செய்தி வந்துச்சுல்ல, அதை பார்த்ததும் நான் அந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டேன்னு ஒரு செகண்ட் உன் மனசுல தோணுச்சா? சொல்லு, தோணுச்சா? இல்லல்ல, எல்லாரையும் மாதிரி நீயும் என்ன கொலைகாரன்னு தானே நினைச்ச. ஆனா ரம்யா அப்படி நினைக்கல. நான் அந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டேன்னு நம்பினா, என்ன அதுல இருந்து காப்பாத்தணும்னு துடிச்சா. எல்லாத்துக்கும் மேல தப்பு செஞ்சது தன்னோட அப்பான்னு தெரிஞ்சும் என்ன காப்பாத்த அவரை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தா. இப்ப சொல்லு, கட்டின புருஷனை கொலைகாரன்னு நீ நினைச்சது தப்பா, இல்ல இன்னொருத்தியோட புருஷனா இருந்தாலும் அவன் தப்பு செஞ்சிருக்க மாட்டான்னு நம்பி அவனை காப்பாத்தணும்னு ரம்யா நினைச்சது தப்பா? என்ன வெளியில விடுறதுக்கு 10 கோடி ரூபாய் பணம் கட்டியாமே. ப்பு. பணத்தை வாங்கிக்கிட்டு கட்டின புருஷனை வித்ததுக்கு சமண்டி நீ செஞ்சிருக்கிற வேலை. நீ எல்லாம் பேசுற, இப்ப அந்த பணத்தை வச்சு மட்டும் உன்னால நிம்மதியா வாழ்ந்துட முடியும்னு நீ நினைக்கிறியா? இதுக்கு மேல தாண்டி நீ தினம் தினம் அழ போற. ஒரு நல்ல பொண்ணை என் லைஃப்ல இழந்துட்டேங்கிற வலி என் மனசுல ஒரு ஓரத்துல இருக்கு. அதே மாதிரி ஒரு நல்ல புருஷனை இழந்துட்டேங்கிற வலி உன்னை சாகுற வரைக்கும் துரத்தும். 10 கோடி இல்லடி, 1000 கோடி பணம் இருந்தாலும் உன்னால அதுல இருந்து தப்பவே முடியாது. இங்க பாரு, இதோ இது என்ன தெரியுமா? நீ எனக்கு அனுப்புற டைவர்ஸ் நோட்டீஸ். எப்படியாவது உன்னை சமாதானப்படுத்திடலாம், உன் கூட சேர்ந்து வாழ்ந்துடலான்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதனாலதான் இதுல கையெழுத்து போடாமலே வச்சிருந்தேன். இதுக்கப்புறம் நீயே மனசு மாறி வந்தாலும் உன் கூட சேர்ந்து வாழ எனக்கு துளியும் விருப்பம் இல்ல. இப்போ போடுறேன்டி இதுல கையெழுத்து, பாரு. சரவணா, சரவணா ரம்யா. வேண்டாம். வேண்டாம் சரவணா, சொன்னா கேளு. ரம்யா சும்மா இரு. சரவணா, என் லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயம். சரவணா, நீ சும்மா இரு. சொன்னா கேளு. சரவணா சொல்றத கேளு. வேண்டாம் சரவணா, நான் சொல்றத கேளு. இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆளை விடு. வா ரம்யா. சரவணா, ஏய், சரவணா. குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா.